சார், அதாவது எங்களுடைய அமைப்பு என்னன்னாக்கா, முழுக்க முழுக்க சங்கம் உருவாக்குறதுக்கு காரணமே நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு நம்ம ஊக்கம் கொடுக்கணும், ஆதரவு கொடுக்கணுங்கிறது தான். இப்போ நான் தென்சென்னையில் இருக்கேன்னு வச்சுக்கோங்க. என்னுடைய வீடு தென்சென்னையில் இருக்கு. தென்சென்னையில் இருக்காங்க, திமுக இருக்காங்க, பாரதிய ஜனதா இருக்காங்க. இப்போ எனக்கு அங்கே சமுதாயத்தில் யாரும் கிடையாது. அப்போ நான் யாருக்கு ஆதரிப்பேன்? சார், அதாவது போன வாரத்தில் சொன்னது அது ஒரு தவறான செய்தி. அதாவது எங்க சமுதாயத்தை சேர்ந்தவங்க பிஜேபியில் இருந்தாலும் சரி, அதிமுக இருந்தாலும் சரி, திமுகவில் இருந்தாலும் சரி, எங்களை கட்சி வேறுபாடு பார்க்கறது இல்லை. எங்க சமுதாய நம்பர் இருக்காரா, எங்க சமுதாயம் எங்க வீட்டு பிள்ளை இருக்கு நீக்குதா அப்படின்னா அவருக்கு நம்ம முழு ஆதரவு கொடுக்கணுங்கிறது தான் எங்களுடைய கோட்பாடு. மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் என் பணிவான வணக்கங்களை, காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் தமிழ்நாடு கம்மவார் நாயுடு எழுச்சி பேரவையின் அமைப்பு செயலாளர் மோகன் குமாரமங்கலம். அதாவது எங்களுடைய சங்கத்தினுடைய கோட்பாடுகளும் வரையுறைகளுமே எங்கள் சமுதாயத்தை சார்ந்த எந்த கட்சி சார்ந்தவராக இருந்தாலும் அவர்களுக்கு ஆதரவளிப்பது தான் எங்களுடைய நோக்கமே தவிர அவர் எந்த கட்சி என்பது பார்ப்பதில்லை. எங்கள் சமுதாயத்தினுடைய நண்பர்களுக்கு, எங்கள் சமுதாயத்தினுடைய உறுப்பினர்களுக்கு மட்டும் கம்மநாயுடு நாய்க்கர் அனைத்து சமுதாயம் சேர்ந்தவர்களுக்கும் எங்களுடைய அமைப்பு முழு ஆதரவுடன் தெரிவிப்பது எங்களுடைய நோக்கம். இரண்டாவது, இந்த சிங்கை ராமச்சந்திரனுடைய வெற்றி வாய்ப்பை நாங்கள் முழுமையாக ஆதரிக்கிறோம். அதில் எங்களுக்குள்ள எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது. எங்களுக்கு முழு ஆதரவு உண்டு. அந்த அமைப்பின் சார்பாக எல்லாருடைய அங்கங்கே இருக்கின்ற சமுதாயத்தினுடைய அமைப்புகளும் எல்லாருமே கூட்டு சேர்ந்து முடிவு எடுத்து தான் நாங்கள் இந்த அமைப்பை இன்னைக்கு உங்கள் முன்னாடி நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறதுக்கு பெருமைப்படுகிறோம். என்ன காரணத்தினால அவருக்கு ஆதரவு? சார், அதாவது எங்களுடைய அமைப்பு என்னன்னாக்கா, முழுக்க முழுக்க சங்கம் உருவாக்குறதுக்கு காரணமே நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு நம்ம ஊக்கம் கொடுக்கணும், ஆதரவு கொடுக்கணுங்கிறது தான். அவர் எந்த அமைப்புங்கிறது முக்கியம் இல்லை. எங்க சமுதாயத்தை சேர்ந்தவரா அவராக இருந்தால் அவர் எந்த ஒரு அமைப்புல இருந்தாலும் அவருக்கு செய்ய வேண்டிய கடமை எங்களுக்கு. எங்களுடைய கோரிக்கைகளையும் எங்களுடைய பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பதற்கு நாங்கள் நேரடியாக பேசுவதற்கு எங்களுக்கு அது வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி நாங்கள் நம்புறோம். சார், அதாவது போன வாரத்தில் சொன்னது அது ஒரு தவறான செய்தி, தவறான முன்னுதாரணம். அதாவது யார்கிட்டையுமே கலந்து ஆலோசிக்காம, அமைப்பு ரீதியாகவே கலந்து பேசிக்காமலே அவர் தன்னிச்சையாக எடுத்த முடிவு அது. அதனால அவரை நாங்கள் எங்க அமைப்புல இருந்து அவர் நீக்கிட்டோம். அது எந்த விதத்திலையும் கட்டுப்படுத்தாது, இந்த அமைப்பு கட்டுப்படுத்தாது சார். அதுதான் சார், அது அவர் தன்னிச்சையாக எடுத்த முடிவு தான். அவர் யாரையும் கலந்து பேசவோ, அமைப்பு ரீதியாக கலந்து பேசவோ, தலைவரையோ செயலாளரையோ அமைப்பு ரீதியாக கலந்து பேசிக்கல. அவர் கலந்து பேசி இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறேன், இந்த மாதிரி செய்ய போறேன் அப்படிங்கறத அவர் சொல்லலை. நாங்க இப்ப உண்மை எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா இடத்துக்குள்ளயும் ஒரு குறிப்பிட்ட சமுதாய சேர்ந்தவங்க இருக்காங்க. இப்ப நான் தென்சென்னையில் இருக்கேன்னு வச்சுக்கோங்க. என்னுடைய வீடு தென்சென்னையில் இருக்கு. தென்சென்னையில இருக்காங்க, திமுக இருக்காங்க, பாரதிய ஜனதா இருக்காங்க. இப்ப எனக்கு அங்க சமுதாயத்தில் யாரும் கிடையாது. அப்ப நான் யாருக்கு ஆதரிப்பேன்? நல்லவங்க யாரும் அதை தான் ஆதரிப்பேன். அதுதான் எங்களுடைய கோட்பாடு. ரெண்டாவது, எங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, முழுக்க நம்ம சமுதாயத்தை நண்பர் யாராக இருந்தாலும் சரி, எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் சரி, எந்த தொகுதியில் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு முழு ஆதரவு கொடுக்குறதுங்கிறது தான் எங்க அமைப்பினுடைய சாராம்சமே. ஆமா, அவர் ரெண்டாவது அவர் எடுத்து தீர்மானமே போட்டிருக்கோம். அந்த உங்களுக்கு அந்த காப்பி தரேன், நான் ஜெராக்ஸ் காப்பி எடுத்து கீழே அனுப்பியிருந்தேன். அந்த காப்பியை உங்களுக்கு தரேன் நான். யார்? அவர் துணைத் தலைவராக இருந்தார், மாநில துணைத் தலைவராக இருந்தார். அவர் அதை எங்களுக்கு முன்னறிக்கை கொடுக்கணும். ரெண்டாவது, ஒரு அமைப்பு கூட்டம் கூட்டி, கமிட்டியை கூட்டி, இந்த மாதிரி தீர்மானம் கொண்டு வர போறோம், இந்த மாதிரி ஆதரிக்க போறோம், இந்த பகுதியில் நம்ம ஆளுக்கு நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலை. அவர் எந்த ஒரு இதையுமே முன்னறிவிப்பு இல்லாம அவர் செஞ்ச காரணம் அது பெரிய தவறு. அது நம்ம சங்கத்தினுடைய வரமுறையில் கட்டுப்படலை. அதனால அவரை நீக்கிட்டோம் நாங்க. அப்படிலாம் கிடையாது சார். அதாவது எங்க சமுதாயத்தை சேர்ந்தவங்க பிஜேபியில் இருந்தாலும் சரி, அதிமுக இருந்தாலும் சரி, திமுக இருந்தாலும் சரி, எங்களை கட்சி வேறுபாடு பார்க்கறது இல்லை. எங்க சமுதாய நம்பர் இருக்காரா, எங்க சமுதாயம் எங்க வீட்டு பிள்ளை இருக்கு நீக்குதா அப்படின்னா அவருக்கு நம்ம முழு ஆதரவு கொடுக்கணுங்கிறது தான் எங்களுடைய கோட்பாடு. இந்த காலகட்டத்துல சமுதாயத்தை வச்சு நம்ம இவ்வளவு ஓபனா பிரஸ் மீட் கொடுக்கிறது எந்த அளவுக்கு நல்லா இருக்கு சார்? அப்ப நம்ம சமுதாயத்துக்கு என்ன, நம்ம எங்களுக்கு சமுதாயத்துக்கு முன்னோடியை பார்க்கணும்ல. நீங்க இருக்கீங்க சார், உங்க பத்திரிகை நம்பர்கள்ல எல்லா சமுதாயத்திலும் இருப்பாங்க. அப்போ நம்ம சமுதாயத்துக்கு தேவையான கோரிக்கை நிறைவேற்றுறது யார் நிறைவேற்றுறது? யார்கிட்ட சொல்றது? யார்கிட்ட போய் பேச முடியும்? அப்ப நமக்கு ஒரு கேண்டிடேட் இருந்தா தானே பேச முடியும். நமக்குன்னு ஒரு இதான வேணும், ஏஜென்ட் வேணும் இல்லையா? உங்க கோரிக்கைகள் என்ன சார்? சார், எங்க கோரிக்கைகளை எங்களுக்கு கோயம்புத்தூர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜிடி நாயுடு பேர் இருந்தது, அதை தூக்கிட்டாங்க. இப்ப சமயத்தில் கூட நீங்க பத்திரிகைகளை பார்த்திருப்பீங்க, ஊடகங்கள் பார்த்திருப்பீங்க. இப்ப ஒரு ஜிடி நாயுடு பேர், ஒரு தெருக்கு பேர் இருந்தது, அதை ஒருத்தர் தவறான வழி பண்ணாரு. அதுக்கு சில போராட்டங்கள் பண்ணி தான் ஜெயிச்சது. எதுவுமே போராட்டமா வராது, எந்த விஷயத்தையுமே போராடித்தான் ஜெயிக்க முடியும். அதுக்கு அந்த கோரிக்கையை வைக்கிறதுக்கு எங்களுக்குன்னு ஒரு வேட்பாளர் இருந்தாருன்னா, எங்களுக்குன்னு கேண்டிடேட் இருந்தாருன்னா நிச்சயமா சொல்றதுக்கு எங்களுக்கு வசதியா இருக்குங்கிறது எங்களுடைய நோக்கம்.
மொத்தம் எவ்வளவு உறுப்பினர்கள் இருப்பாங்க? சார் அது வந்து மாநில லெவல்ல இருக்கும். அங்கங்க இருக்கிற மாவட்ட லெவல்ல பிரதி அந்தந்த மண்டல லெவல்ல ஒரு உறுப்பினர் இருக்காங்க. அதுல ஒவ்வொரு உறுப்பினரும் ஒரு சங்கத்தில் 200 பேர் 300 பேர் 400 பேர் 500 பேர் இருக்காங்க. இதெல்லாம் ஒட்டுமொத்தமா சேர்த்தோம்னா கிட்டத்தட்ட நாங்க 45% இருக்கிறோம். இங்க பலதரப்பட்ட பிரிவுகள் இருக்காங்க அந்தந்த மாவட்டத்தில இருந்து. அப்போ ஒட்டுமொத்தமா எல்லாருடைய கான்செப்ட் கேட்டு தான் நாங்க இந்த முடிவு எடுக்கிறோம். கோவை மாவட்டத்தில் இப்ப கோவை மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எப்படியும் 70,000 பேர் உறுப்பினர் இருப்பாங்க. அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு கொடுக்குற அளவுக்கான ஒரு strength. சார் அப்படி இல்லை சார். இப்ப நான் வந்து இந்த சமுதாயத்தில் இருக்கேன்னா எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட நான் என் கோரிக்கையை நான் சொல்லுவேன்ல, என்னுடைய இதை நான் பேசுவேன்ல. எனக்கு நண்பர்களா இருக்காங்க. அதாவது சமுதாயத்தை மட்டும் பாக்குறது இல்ல, நாங்க வந்து எங்க சமுதாயத்தை மட்டும் பாக்குறது இல்ல, செய்யறதுக்கு நாங்க ட்ரஸ்ட் வச்சிருக்கோம். இந்த ட்ரஸ்ட் மூலியமா எல்லாருக்குமே செய்யறோம். எல்லா மதத்துக்கு இனத்துக்காரங்களுக்கும் செய்யறோம். நாங்க சமூக மக்களுக்கு எல்லா மக்களுக்கும் செய்யறோம். இந்த கம்ம சமுதாயத்துக்கு மட்டும் செய்யணும், நாயுடு நாயக்கர் மட்டும் தான் செய்யணுங்கிற எண்ணம் எங்களுக்கு கிடையாது. எல்லா சமுதாய மக்களுக்கும் பயன்பெறணும், நம்மளால முடிஞ்ச உதவிகளை செஞ்சு கொடுக்கணுங்கிறது தான் இந்த சமுதாயத்தினுடைய நோக்கமே தவிர அதுதான் இந்த நாயுடு நாயக்கனுடைய பேரவனுடைய செயல்பாடு. சார் வெற்றி வாய்ப்பு நாங்க பாக்குறோம், தொகுதிகளை பாக்குறோம், நீங்களும் பாக்குறீங்க. உங்களுக்கு தெரியாத ஒன்னும் விஷயம் கிடையாது. நீங்க எல்லா இடத்துலயும் பேட்டி எடுத்துருப்பீங்க, எல்லாரும் பாப்பீங்க, எல்லாருமே பாருங்க. எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. சார் உங்க சங்கத்தை தவிர வேற எந்தெந்த அமைப்புகள் இருக்காங்க சார்? தமிழ்நாடு கம்மநாயுடு மகாஜன சங்கம், என் பேர் ரங்கராஜுங்க. நம்ம ரங்கராஜ், கோவை மண்டல துணைத் தலைவர், தமிழ்நாடு கம்மநாயுடு மகாஜன சங்கம். தமிழ்நாடு கம்மநாயுடு மகாஜன சங்கம் கோவை மண்டலம், கோவை பாராளுமன்ற வேட்பாளர் சிங்கை ஜி ராமச்சந்திரன் அவர்களுக்கு எங்கள் அமைப்பு முழு ஆதரவு அளிக்கின்றது. அவர் பெருவாரியான ஓட்டு வித்தியாசத்தில் நிச்சயமாக வெற்றி பெறுவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. எங்களுடைய அமைப்பை சார்ந்த கம்மவார் நாயுடு மக்கள், பெருவாரியான மக்கள் அதிமுக வேட்பாளர் சிங்கை ஜி ராமச்சந்திரன் அவர்களுக்கு நிச்சயமாக வாக்களிப்பார்கள். நன்றி, வணக்கம். சமுதாயத்தை சார்ந்தவர் இல்ல அப்படின்றனால அண்ணாமலை இல்லைன்னு அண்ணாமலைக்கு சார், எங்களுடைய கோட்பாடு ஆரம்பத்திலிருந்து நாங்கள் வந்து கம்மவார் நாயுடு வந்து கம்மவார் ஓட் போடுறதுங்கிறது எந்த கட்சி அவங்க எந்த ஊருக்காரங்களாம் பார்க்கறது இல்லை. கம்மவார் நாயுடு ஓட்டு கம்மவாருக்குங்கிறது ஆரம்பத்துலேருந்து போயிட்டுருக்கு. இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. நன்றி, வணக்கம். வந்து பையை ஆனந்த். நான் வந்து தமிழ்நாடு தெலுங்கு வழக்கறிஞர்கள் கூட்டமைப்போட மாநில அமைப்பாளர். எங்கள் அமைப்பு வந்து முழுமனதாக கோயம்புத்தூர் பாராளுமன்ற வேட்பாளர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் அருமை சகோதரர் சிங்கை ஜி ராமச்சந்திரன் அவர்களுக்கு எங்களோட முழு விதமான ஆதரவை மனப்பூர்வமாக அளிக்கின்றோம். நான் வழக்கறிஞர் அருள்மணி, தெலுங்கு கூட்டமைப்பு வழக்கறிஞர் சங்கத்தில் துணை பொறுப்பாளராக இருக்கிறேன். எனது சார்ந்த சமுதாயத்தை சார்ந்த வகையில் எங்களது வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள சிங்கை ஜி ராமச்சந்திரனை முழுமையாக ஆதரிக்கிறோம். அவர் மாற்றான் தோட்டத்தில் போட்ட மல்லிகை அல்ல, எங்கள் தோட்டத்தில் பூத்த முல்லை, ஜாதி முல்லை. எங்கள் ஜாதி வளர்ச்சிக்காக பெரும் பாடுவோர் என்ற நம்பிக்கையும் மற்ற ஜாதியினரையும் சேர்த்து அரவணைத்து சென்று இந்த கோவை பாராளுமன்ற எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு நாடாளுமன்றத்தில் எங்களது குரலை ஓங்கி ஒலிப்பார் என்ற வகையில் எங்கள் சமூகத்தில் தெலுங்கு சமுதாய அனைத்து அமைப்புகளும் ஒருமித்த கருத்தோடு சிங்கை ஜி ராமச்சந்திரனை ஆதரிக்கிறோம். சிங்கை ஜி ராமச்சந்திரனை பொறுத்தவரையில் அவர் அனைத்து ஜாதியினருக்கும் பொதுவாக பணி செய்து கொண்டு ஏற்கனவே சேவை மையம் மற்ற பல பொறுப்புகளை எடுத்துக்கொண்டு பல்வேறு பணிகளை செய்து வருகிறார். நாங்களும் எங்கள் சமுதாய சார்பாக பல்வேறு அறக்கட்டளைகள், மருத்துவ நிலையங்கள் மற்றும் சில எய்ம்ஸ் மருத்துவமனை ஆகியெல்லாம் கோயம்புத்தூர் கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையை அவரை சமர்ப்பித்துள்ளோம். அவரும் எங்களுடைய கோரிக்கையை கனிவாக ஏற்றுக்கொண்டு நாங்கள் விரைவாக நான் வெற்றி பெற்று எம்பி ஆனவர்களுக்கு உங்கள் கோரிக்கைகளை அனைத்தும் ஏற்றுக்கொண்டு இந்த கோவை பகுதியில் உள்ள தொழிற்சாலைகள் வளர்ச்சிகள், இன்ஜினியரிங் கல்லூரிகள் மற்றும் கோயம்புத்தூரின் பொருளாதார வளர்ச்சிக்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுப்பேன் என்று எங்களிடம் உறுதியளித்திருக்கிறார். அந்த உறுதியை முழுமையாக ஏற்றுக்கொண்டு நாங்கள் முழுமையாக ஆதரிக்கிறோம். எங்கள் சமுதாயத்தை பொறுத்தவரையில் நானே சொல்லிவிட்டேன் ஏற்கனவே, அவர் வந்து மாற்றான தோட்ட மல்லிகை அல்ல, எங்கள் தோட்டத்து முல்லை. ஜாதி ரீதியா தான் நம்ம வந்து ஆதரவு கொடுக்குறோம், கட்சி ரீதியா பாக்குறது இல்ல. சமுதாயத்தில் இருக்கிறவங்க வரணும், அப்பதான் நமக்கு ஏதாவது பண்ணுவோம்னு நினைக்கிறோம். உங்களோட கருத்து முதன்மையா இது வந்தா எங்களுக்கு இது பண்ணணும் அப்படிங்கிற எங்கள் சமுதாயத்து சார்பிற்காக எங்கள் சமுதாயத்தில் ஏற்கனவே பல்வேறு அறக்கட்டளைகள் பல்வேறு பணிகள் செய்து வருகிறோம். அந்த அறக்கட்டளைகள் வளர்ச்சிகளுக்காகவும் மற்றும் இந்த தொழிற்சாலை கோயம்புத்தூர் நகர தொழிற்சாலை வளர்ச்சிக்காகவும் மற்றும் கோவையில் பல்வேறு வளர்ச்சி கட்டமைப்புகளுக்காகவும் ஐடி பார்க்கு மற்றும் மற்ற சலுகைகள் எல்லாம் அனைத்தும் கோவையில் வளர வேண்டும் என்ற நோக்கத்திலும் அவர் பல கருத்துக்களை முன்வைத்துள்ளோம். அவரும் ஏற்றுக்கொண்டுள்ளார். அவர் வெற்றி பெற்று வந்த பிறகு இதே பிரஸ் மீட்டில் வைத்து அவர் வெற்றி கிணையுடன் நாங்கள் அவரிடம் சமர்ப்பிப்போம். அங்க மாற்று கட்சியில இருக்காங்களா? அவங்களுக்கு நாங்கள் மாற்று கட்சியில் உள்ள அவருக்கும் ஆதரவு அளித்திருக்கிறோம். சென்னையில் ஒரு மாற்று கட்சி வேட்பாளர் இருக்கிறார், அவருக்கும் ஆதரவு அளித்துள்ளோம்.
அவர் நாங்கள் குறிப்பிட்டு சொல்ல விருப்பம் இல்லை. பட் அவர் வேற ஒரு கட்சியில் இருக்கிறார். குறிப்பிட்டு சொல்றீங்க. எனக்கு தெரிந்தவர் என்பதனால் வந்து எனக்கு சிங்கை ராமச்சந்திரன் ஆரம்பத்திலே பழக்கமானவர், இந்த உள்ளூர் நபர், அதனால் நன்கு அறிமுகமானவர். அதனால் அவருக்காக நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். சமுதாயம் சொல்றதுக்கு அவருக்கு ஒரு பப்ளிசிட்டி ஆகும். இல்லை அப்படியெல்லாம் இல்லை, மாற்று கட்சி ஏற்பாடு இல்லை, எனக்கு சரியாக தெரியாமல் சொல்லக்கூடாதுல்ல, அதான் சொல்ல வரேன். சமுதாய ரீதியாக தேசிய சொல்லும்போது அவங்களோட அரசியல் ஓட் பேங்க் வந்து வேரியபிள் ஆகும். அதாவது எங்கள் சமுதாயத்தை பொறுத்தவரையில் குறைந்தபட்சம் 4 லட்சம் வாக்காளர்கள், தெலுங்கு பேசும் அமைப்பாளர்கள் வாக்காளர்கள், இங்கே நாயுடு சமுதாயம் 4 லட்சம் ஓட்டுகள் உள்ளன. அது இல்லாமல் தெலுங்கு பேசும் மக்கள் என்று 9 லட்சம் பேர்கள் உள்ளனர். மொத்தம் கிட்டத்தட்ட 35.30% வாக்குகள் நாயுடு தெலுங்கு பேசும் மக்கள் வந்து கோயம்புத்தூர் வசித்து வருகிறார்கள். அவர்களோட வாக்கு 20% பெற்றாலே எங்களுக்கு சாதிக்கு வேறுபாடு வெற்றி பெற்று விடுவார். இதை அவர் ஒரு சாரமா கொண்டு போவார். இல்லை, ஒரு சாரா எங்களோட நோக்கம் வந்து ஒரு சாரா இல்லை. நல்ல வேட்பாளர், நல்ல படித்தவர், பண்பாளர், அவரை வந்து நாங்கள் முன்னிலை நிறுத்தி கோயில் வளர்ச்சிக்காக பாடுபடுவதன் நோக்கமில்லை, ஜாதி நோக்கம் இல்லை. அவர் நல்ல வேட்பாளர், நல்ல பண்பாளர், யாரையும் வந்து எடுத்தெடுத்து பேச மாட்டார், நடுநிலையோடு நடந்து கொள்வார், எங்களுக்கும் உதவி செய்வார், மற்ற ஜாதிகளுக்கும் உதவி செய்வார் நோக்கில் தான் அதை ஆதரிக்கிறோம். உங்கள் வாக்கு வெற்றி தீர்மானம். கட்டாயம் மற்றும் கோயம்புத்தூரில் வந்து எங்கள் வாக்கு நிச்சயம் வெற்றி. இந்த பாராளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் எங்கள் சமூக ஓட்டு நிச்சயமாக கோயம்புத்தூர் பாராளுமன்ற வேட்பாளரை தேர்ந்தெடுக்கும் என்பது உறுதி. எத்தனை பேர் போட்டிருக்காங்க? அதுக்கு பதில் சொல்றாரு. புரியல. தமிழ்நாடு கூட நாயுடு சமூகத்துல 40 தொகுதியில 2 நபர்கள் போட்டியிடுகிறார்கள். நாயுடு சமூகத்தில் 2 பேர் போட்டியிடுகிறார்கள். அந்தந்த பகுதியில் உள்ள நாயக்க சமூகம் வந்து அந்தந்த இதே மாதிரி மீட்டிங் போட்டு அந்த லோக்கலில் சப்போர்ட் பண்ணுவாங்க, அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. எல்லாத்துக்கும் வணக்கம். நாங்கள் கோவில்பட்டி கம்பவார் சங்கத்திலேருந்து வந்திருக்கிறோம். எங்கள் சமுதாய ஓட்டு வந்து தெலுங்கு மக்களுக்கு நம்ம சிங்கை ராமச்சந்திரனுக்கு ஆதரவு தெரிவித்து நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.